ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபர் கனெக்ஷனில் வந்து 10 MBPS பிளான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து அதை பற்றி போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க. 10 MBPS தான் இதுக்குள்ளே பேசிக்கானது ஜியோவை பொறுத்த வரைக்கும். இந்த 10 MBPS பிளான் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும், இதுக்கு மந்த்லி ரெண்ட் எதாவது பே பண்ணுமா, இது டெபாசிட் அமௌண்ட் எதாவது இருக்கா, இதுக்கு ரவுட்டர் எப்படி, இதுக்கு மந்த்லி ரீசார்ஜ் எவ்வளோ பண்ணும், இதுக்கு டிவி சேனல்ஸ் கொடுப்பாங்களா, இதுக்கு செட்டப் பாக்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் ஆன்சராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது, இதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதை ரெண்டுமே பார்க்க போகிறோம். பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஜியோ ஏர் ஃபைபர்ல வந்து 10 MBPS பிளான் கிடையாது. அதில் ஸ்டார்டிங் வந்து 30 MBPS பிளான் தான் இருக்கு. பட் ஜியோ ஃபைபர்ல மட்டும் தான் 10 MBPS பிளான் வந்து வச்சிருக்காங்க. இதுல வந்து அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லிட்டு கடைசியா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து 10 MBPS பிளான் வந்து எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு பிரைஸ் எவ்வளவு மந்த்லி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 398 ரூபா பிரைஸ் வந்து கோட் பண்ணிருக்காங்க. இது 398 வந்து பிளஸ் வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணிக்கணும், சரிங்களா? 18% ஆட் பண்ணீங்க அப்படின்னா 470 rupees வரும். பட் வந்து ஒரு மாசத்துக்கு 470 ரெண்ட் வருது இல்லையா, இது ஒரு மாசம் கனெக்ஷன் எடுக்க முடியாது. இது கனெக்ஷன் வந்து 5 மாசம் மட்டும் தான் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 6 மாசம் எடுக்க முடியாது, 1 இயர்க்கு எடுக்க முடியாது, 3 மாசம் எடுக்க முடியாது. 5 மாசம் ஒரு டைம் தான் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ வந்து இந்த பிளானோட பேர் பாத்தீங்க அப்படின்னா பேக்கப் பிளான் வந்து வச்சிருப்பாங்க. மைஜியோ ஆப்ல போய் பாத்தீங்க அப்படின்னால தெரியும், இல்லைன்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சோ வந்து 470 வந்து மல்டிப்ளை 5 மாசத்துக்கு பண்ணீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஆட் பண்ணியே 2350 ரூபா வரும், சரிங்களா? டோட்டலா 5 மாசத்துக்கு 2350 ரூபா வரும். பிளஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ண வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு 500 ரூபா பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கையில் பேமெண்ட் கொடுக்க முடியாது, கேஷாக கொடுக்க முடியாது, லிக்விட் கேஷாக கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். 2350 நீங்கள் கனெக்ஷன் எடுக்கும் போது 2350 ப்ளஸ் வந்து இந்த அடிஷனலாக வந்து ஒரு 500 ரூபா கேட்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷனுக்கு தான். மற்ற பிளானுக்கு நீங்கள் போறீங்க 30 MBPS போறீங்க இல்லை 100 MBPS போறீங்க அப்படின்னா அதுக்கு எதுக்குமே இன்ஸ்டாலேஷன் கிடையாது. இந்த பேக்கப் பிளான் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும்தான் ஒரு 500 ரூபா இன்ஸ்டாலேஷன் அமௌண்ட் வாங்குவாங்க. ஸோ வந்து 500 ரூபா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ஒரு ரவுட்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ரவுட்டர்லாம் எந்த காஸ்ட் வாங்க மாட்டாங்க. ரவுட்டர் வந்து டியூவல் பேண்ட் ரவுட்டர் 5G ரவுட்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 2350 பிளஸ் வந்து ஒரு 500 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2850 ரூபா, சரிங்களா? ஓவராலா 2850 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற எக்ஸ்ட்ரா 1 ரூபா கூட நீங்க பேமெண்ட் பண்ண தேவை கிடையாது. நீங்க எல்லாமே ஆன்லைன் மூலமா பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 MBPS ஸ்பீட்ல வந்து அப்லோட் ஸ்பீடும் 10 MBPS தான், டவுன்லோட் ஸ்பீடும் 10 MBPS தான். இதுக்கு வந்து லிமிட் எதுவுமே செட் பண்ணல. இப்போ ஜியோ ஏர் ஃபைபர்க்குலாம் பாத்தீங்க அப்படின்னா லிமிட் செட் பண்றாங்க இல்லையா, இத்தனை ஜிபி தான் நீங்க யூஸ் பண்ணணும்ட்டு. இதுக்கு இந்த லிமிட் செட் பண்ண கிடையாது. ஸோ வந்து அன்லிமிட்டா உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ரவுட்டர் கொடுக்குறாங்களே, டுவல் பேண்ட் ரவுட்டர் கொடுக்குறாங்க. அந்த ரவுட்டர் மூலியமா உங்களால் வந்து வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டா பேசிக்க முடியும். ஒரு நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த நம்பர் மூலியமா உங்களால் வந்து அன்லிமிட்டா வாய்ஸ் கால் பேசிக்க முடியும். உங்கள்கிட்ட லேண்ட்லைன் டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரவுட்டர்ல கனெக்ட் பண்ணி உங்களால் பேசிக்க முடியும். அப்படி இல்லை, என்னால் லேண்ட்லைன் வாங்க முடியாது, நான் அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண விரும்பல அப்படின்னா உங்ககிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா, உங்க வீட்டில் ஒரு டம்மியா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலேயே பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த ரவுட்டர்ல சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ணி சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த லேண்ட்லைன் நம்பர் வந்து உங்க மொபைல்லேயே யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது வந்து எந்த சரௌண்டிங் ரேஞ்ச் இருக்கோ அந்த ரேஞ்சில் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த வைஃபை ரேஞ்ச் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதை பத்தி உங்களுக்கு டீடைல் வேணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, கிறிஸ்டல் கிளியரா நம்ம சொல்லியிருப்போம், சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு செட்டப் பாக்ஸ் 4K ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த செட்டப் பாக்ஸ் மூலமா உங்களால வந்து 800க்கு மேற்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். எல்லா லாங்குவேஜும் சேர்த்து சொல்றேன், தமிழ், தெலுங்கு, கன்னடா சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜும் சேர்த்து 800க்கு மேற்பட்ட டிவி சேனல்ஸ் பார்த்துக்க முடியும். இந்த டிவி சேனல்ஸ்லாம் நீங்க எதுவுமே பேமெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்க அந்த 2850 ரூபா நீங்க பேமெண்ட் பண்றீங்க, இன்ஸ்டாலேஷன் இன்க்ளூடிங் சொல்றேன். 2850 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க. ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் 5 மாசத்துக்கு ஒரு தான் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மாசம் பண்ண முடியாது. 5 மாசத்துக்கு அப்புறம் 2350 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணீங்கனாலே போதும். டிவி சேனல்ஸ் எல்லாம் இன்க்ளூடிங் அதிலே பார்த்துக்க முடியும், சரிங்களா? தமிழ்ல எத்தனை டிவி சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுல HD சேனல்ஸ் எத்தனை இருக்கு, அதுல கிட்ஸ் சேனல் எத்தனை இருக்கு, அதுல ஸ்போர்ட்ஸ் சேனல் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணிருப்போம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12க்கும் மேற்பட்ட OTT சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன OTT சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன். ஹாட்ஸ்டார் வந்து கொடுத்துருப்பாங்க, சோனி லைவ் கொடுத்துருப்பாங்க, G5 கொடுத்துருப்பாங்க, ஜியோ சினிமா கொடுத்துருப்பாங்க, சன்னிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிஸ்கவரி பிளஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில OTT சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் என்னென்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மந்த்லி ரெண்ட் வந்து 470 தான், ஜிஎஸ்டில இன்க்ளூடிங் 470 தான் சேர்த்து சொல்றேன். 470 வந்து 5 மாசத்துக்கு தான் பேமெண்ட் பண்ணணும் இல்லையா? 5 மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 2350 ரூபா வரும். பட் வந்து இந்த பிளானுக்கு மட்டும் பர்டிகுலரான பேக்கப் பிளானுக்கு மட்டும் இன்ஸ்டாலேஷன் அமௌண்ட் 500 ரூபா வாங்குவாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து 2850 ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இத்தனை ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். லேண்ட்லைன் யூஸ் பண்ணிக்க முடியும், OTT சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும், டிவி சேனல்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும்,
அந்த செட்டாப் பாக்ஸ் சொல்கிறாங்களா அதில் வந்து யூடியூப் கண்டென்ட்லாம் உங்களால் வாட்ச் பண்ணிக்க முடியும். அந்த ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால யூடியூப், அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், மற்ற எல்லா ஓடிடியும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அட்வான்டேஜ் தான். ஓகேங்களா, நம்ம ஒரு வாய்ஸ் கால் அன்லிமிட்டாக பேசிக்க முடியும், ஒரு டிவி சேனல்ஸும் பார்த்துக்க முடியும், ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, இன்டர்நெட் வந்து அன்லிமிட்டாக கொடுக்குறாங்க, எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 10 MBPS பிளான் அப்படிங்கிறதுனால 4K வந்து உங்களால் பார்க்க முடியாது. இப்போ வந்து 4Kல யூடியூப்ல ஒரு கண்டென்ட் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா பஃபரிங் இஷ்யூ இருக்கும், கண்டிப்பா 4Kல பார்க்க முடியாது. 10 MBPS ஸ்பீட் வந்து ஃபுல் HD மட்டும் தான் பார்க்க முடியும், 4K பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 5 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பில் பே பண்ற மாதிரி இருக்கு இல்லையா, மந்த்லி பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இப்போ பேக்கப் பிளான் வந்து 10 MBPS பிளான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் 30 MBPSக்கு மாறி பார்க்கறேன், இல்ல 100 MBPSக்கு மாறி பார்க்கறேன், மாறிட்டு இப்போ 100 MBPS நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, திரும்ப ரிவர்ஸ் இந்த பிளானுக்கு வரணும் அப்படின்னா வர முடியாது. சரிங்களா, ஒரு கஸ்டமர் வந்து புது கஸ்டமர் மட்டும் தான் அந்த கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் ஃபைபர் கனெக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் 10 MBPS. பட் வந்து நீங்கள் வேற பிளானுக்கு சேஞ்ச் ஆகிட்டு திரும்ப ரிவர்ஸ் இந்த பிளானுக்கு வரவே முடியாது. அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப புது கனெக்ஷன் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ வந்து 30 MBPS யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து பேக்கப் பிளானுக்கு மாற முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. இது வந்து ஒன்லி புது கஸ்டமருக்கு மட்டும்தான் இவங்க வந்து பேக்கப் பிளான் வந்து 10 MBPS பிளான் வந்து வச்சிருக்காங்க. இந்த 10 MBPS பிளான் வந்து அப்லோட் ஸ்பீடும் டவுன்லோட் ஸ்பீடும் ஓரளவுக்கு 10 MBPS இல்லை 9 MBPS வரைக்கும் கிடைக்கும். இதோட லேட்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா 5 மில்லி-செகண்ட் வரைக்கும் இருக்கு. கேம்லாம் விளையாண்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ இதை டீட்டெயிலாம் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோட டீட்டெயில் இன்னும் வேணும் அப்படின்னா இதோட அன்பாக்சிங் எப்படி, இது இன்ஸ்டாலேஷன் எப்படி, இது எத்தனை டிவி சேனல்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக போட்டுருங்க. அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனா ஜியோ ஏர் ஃபைபர் நீங்கள் வாங்கணும்னு ஒரு ஐடியா வச்சிருந்தீங்கனாலோ ஜியோ ஏர் ஃபைபர் எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குறது, அதோட அன்பாக்சிங் இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணுங்க, செட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஏர் ஃபைபர் வந்து ரீலொகேஷன் பண்ண முடியுமா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஜியோ ஏர் ஃபைபர் வந்து ரீலொகேஷன் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பிளான் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியணும் அப்படின்னா நான் கஸ்டமர் கேர் நம்பர் போகிறேன், அந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மை ஜியோ ஆப்ல போயிட்டு நீங்களே பேக்கப் பிளான் நம்பர் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கே வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சு கொடுத்துட்டு உங்களுடைய ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, ஒரு ஐடி ப்ரூஃப் வாங்குவாங்க. வாங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நாளோ இல்லை அன்னைக்கு சாயந்தரமும் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து பக்கா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கஸ்டமர் கேர் நம்பர் நான் போடுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவாக இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நம்பருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.